ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்னொன்று தான் ப்ளே பண்ண போகிறோம். சரி, என்னது இல்லை இந்த கன்று இருக்கட்டும். நம்ம ஜாயிண்டில் விளையாட தேவையில்ல, ஜாயிண்டெல்லாம் விளையாட தேவையில்ல. சரி, என்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு நான் அவளுக்கு காட்டுறேன். என்கிட்ட அவ்வளோ இல்லை. எனக்கு ஹாலோவீனில் கிடைச்ச கிஃப்ட் இல்லையும் கிறிஸ்மஸில் கிடைச்சது மட்டும் தான் இருக்குது. அப்போ நானே கொஞ்சம் தேடிக்கிட்டது. இது நல்லா இருக்கா, எனக்கு இது பிடிச்சிருக்கு. கொஞ்சம் இது பிடிச்சிருக்கிறதுனால நான் இது எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இந்த கன் நல்லதாக இருக்குது, இருந்தாலும் வேறு கன்று எதாவது பார்ப்போம். எனக்கு தோணுச்சு இந்த கன் நல்லா இருக்கும். இந்த கண்ணை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். அடித்து எவ்வளோ அடிச்சிருக்கேன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது கணக்கில். இவங்க பச்சை கலர் ட்ரெஸ்ஸுக்கு இந்த சூட் ஆகும். ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஏன்னு தெரில. சரி, நம்ம என்ன போஸ் வைக்கலாம். இந்த போஸே அழகாக இருக்குது. இது நல்லா இருக்குங்க. ஓகே, நான் இப்போ போக போகிறேன். ஓகே, நாங்கள் ஹண்டர்ஸாக வந்திருக்கோம். பரவாயில்ல. இப்போ எல்லா டீமுக்கும் 5 பேர் இருக்கானுங்க. ஓகே, என் டீமோட தலைவன் ஒரு ஃபுட்பால் பண்ணி என்ன ஒரு பால் போட்டிருக்கான். இங்கே எவனோ இருக்கான். அவன் ஓடுறான். அவனை பிடிக்கண்டா. டேய் அங்கே எவனோ இருக்கான். அவனை சுட்டு இருக்கானுங்க. சரி, இவனை போட்டு தெரியலாம். ஓசிக்கில் எடுத்துடலாம். எவனோ ஒருத்தர் சுட்டுக்கிட்டு இருந்தான். அதை நம்ம இங்கே ஒருத்தன் இருந்தான். இவன் தான் நான் தொலைத்துக்கிட்டு இருந்தவன். இவன் இங்கே இருக்கானா? ஓகே, இவனை சுட்டு வச்சு பண்ணி ஆகிட்டாங்க. டேய், உனக்கு இருக்குடா ஒரு நாளைக்கு. இங்கிட்டு தெரியல, அவனை தேடுவோம். இந்த பாத்திரத்தான் இருப்பான். இங்கிட்டு தானே வந்தான். இங்கே என்னமா காட்டுச்சு, என்னன்னு தெரியல. சரி, இது பக்கில் ஏதாவது இருப்பானா? இந்த பர்கராக இருப்பானா? என்னது சுட மாட்டேங்குது. ஓகே, எவனோ இருக்கா, அழுகுறான். என்னன்னு தெரியல. என்கிட்ட 4 பாம்பு இருக்குது. பயமே இல்லை, இன்னும் இல்லை. என் டீம் இங்கே தான் இருக்காங்க. மின்னல் வேகத்தில் போகிறான் பாரு. மின்னல் வேகத்தில். ஓகே, அவனை போட்டாச்சு. நம்ம ஸ்கோர் 4. செம்ம வந்தோம்னு 4 ஸ்கோர் அடிச்சிட்டோம். சரி, இதுக்கு பின்னாடி தான் நிறைய பேர் இருப்பானுங்க. ஏன்னா பக்குன்னு சொல்லி ஒட்டி இருப்பானுங்க, பள்ளி மாதிரி. தலைவரை யாராவது பார்த்தீங்களா? இல்லடா தேடுறா. எவன் கிடைச்சாலும் விடாத, அவனை தொடுத்துக்கிட்டே போ. இங்கே தான் வந்து இருப்பானுங்க. இல்லை, கக்கூஸ் என்னவோ சத்தம் கேட்குது, எல்லாரும் வாங்க. வந்துட்டேன். கக்கூஸில் தான் எல்லோரும் இருக்கானுங்க. கக்கூஸ்க்கு போயிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இங்கே இருக்கானுங்கடா. இங்கே இருக்கானுங்க. வானுங்கடா. சீக்கிரம் வாங்கடா. ஓகே, நானே போட்டேன். நீங்கள் சிரிப்போம். அப்போ தான் அன்னைங்களுக்கு காண்டாகும். ஒருத்தன் நம்ம டீம் பக்கம் தான் எவனோ லீவ் ஆகிட்டான். என்னால் தான் போனாலாம் இல்லை வேறு எவனாவது சொல்லி கொடுத்தனால போனாலான்னு தெரில. இதுக்கு பின்னாடி இருப்பானுங்க, எங்கன்னு தெரில. இங்கே என்னமோ நான் பார்த்தேன். இல்லை. எவனோட தான் இன்னொன்று வந்து தாங்க போகிறேங்க. இது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு. நான் இதை சுட்டு பார்த்தேன். இது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. இது ரெண்டும் ஒட்டி இருக்குது, அதனால தான் சந்தேகம். இனிமேல் ஒட்டி இருக்கிறது எல்லாம் 2 பேர் இருக்கானுங்க. ஆமாம், இல்லை 3 பேர் இருக்கானுங்க. ஆமாம், 3 பேர் தானே. ஆமாம், 3 பேர் இருக்காங்க. 53 செகண்ட்ஸ் தான் இருக்குது. சீக்கிரம் அதுக்கு அவனை எல்லாம் கண்டுபிடிக்கிறேன். எங்கே வச்சுருக்கானுங்க தெரியல. முன்னாடி எவனும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக கக்கூஸில் தான் எவனாவது ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பான். எனக்கு கொஞ்சம் சின்ன நம்பிக்கை இருக்குது. எவனோ ஒருத்தன் நம்ம பக்கம் தான் ஜாயிண்ட் ஆகிருக்கான், முயல் குட்டி. நான் கக்கூஸ் எல்லாத்தையும் சுட்டு பார்க்க போகிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்க சிங்க் எல்லாத்தையும் சுட்டு பார்க்க போகிறேன். தலைவரை எல்லாரும் எதையும் தேடுங்க அப்படின்னு என் அதெல்லாம் கத்திக்கிட்டே இருந்திருக்கான். இங்கே ஒருத்தன் மாட்டிக்கிறான். போம் போட்டு போடு. தலைவர் எங்கே போய்ட்டு ஒழிஞ்சிருக்கா தெரியுமா? கக்கூஸ். நான் தமிழ்நாட்டில் கக்கூஸில் தான் இருப்பேன். ஓகே, நான் பண்ணி ஆகிட்டான். அவன் பார்த்துட்டேன்டா. எப்படியா தப்பிச்சிடணும். எங்கே போகிறான் பார்த்தீங்களா? ஆமாம், மின்னல் அந்த மாதிரி ஒன்றா பாருங்களா. இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. ஓகே, அவனுங்க ஜெயிச்சிட்டானுங்க. பரவாயில்ல, உங்களுக்கு இருக்குடா ஒரு நாளைக்கு. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ஸாக விளாட போகிறோம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது.
நான் ஒரு பக்கு பண்ண போகிறேன். நீங்களும் அந்த ட்ரிக்கை நீங்கள் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியும். ஓகே, நான் நினச்ச மாதிரி இருக்கே. முதல்ல பாம் போட்டோன்னா நம்ம காலி. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணோடனே எவனாலையும் சுட முடியாது. ஆனால் நல்லா வெறுத்துக்கிறான். ஆனால் எவனாவது பாமை போட்டான் செத்தான். தலைவரை யாருனே எப்படியாவது எழுதுங்க. உன்னாலெல்லாம் வர முடியாது. என்கிட்ட இருந்து நம்ம சாகாதோ, இங்கிட்ட ஓடிடு ப்ளீஸ் ப்ளீஸ். அப்போ எல்லாம் பண்ணணுன்னா என்ன மாதிரி நீ மாதிரி வா. ஓகே பாட்டாங்க. பாம் போட்டான். போடோ என் எழுதும் குறைஞ்சிருச்சு. நம்ம இங்கிறதுக்கு சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கிருந்து நம்ம கொஞ்ச நேரம் இருந்து எஸ் ஆகிடலாம். ஏன்னா அவன் அங்கே போட்டனால தான் நம்ம 2 பேர் உசுரோடு இருக்கோம். அவனுங்க ப்ராப்ஸ் ஜெயிச்சானுங்கல்ல, அதனால அவனுங்க என்ன நினச்சிருக்கானுங்கன்னா நாங்கள் இதுலேயும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. முட்டாள் பசங்களுக்கு தெரியாது. நம்ம இன்னொரு 3-2 மேட்சாக பிடிச்சிட்டு போகலாம். இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். நம்ம பசங்க 3 பேர் இங்கே தான் இருக்கானுங்க. என்னையும் சேர்த்து 4 பேர். தலைவரை என்னை போட்டு கொடுத்துடாதீங்க, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கண்ணே. அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஐயோ என்னை முடிச்சிட்டானுங்க. நான் மீட்ரும் வருவேன்னு சொல்லி வந்துட்டேன். வந்த உடனே ஒருத்தன் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். இல்லை பார்க்கல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. எல்லாரும் இங்கே தான் இருக்கானுங்க. என் சத்தம் வந்துச்சுன்னா நான் காலி பாட்டு தான் நான் போட்டு அப்போ டான்ஸ் ஆகணும். நான் இங்கே இருந்துடலான்னு முடிவு பண்ணலை. ஓகே, அவனுங்க கண்டிப்பாக நான் பார்த்துருவானுங்க. நான் பண்ணி ஆகிறதுக்கு தயாராகிட்டேன். ஐயோ சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன போட்டான். எவனோ ஒரு ஹிந்திக்காரனா எவனோ தான் என்ன போட்டான். பரவாயில்ல, நான் இப்படியே இருந்துடலேன். அவனை பார்த்துட்டான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் 2 பேரையும் பண்ணியாக்கிட்டு நானே ஒரு பண்ணி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம ஆளுங்க வேற வந்துட்டு இருக்கானுங்க. 3 பேர் தான் நம்ம ஆளுங்க இருக்கோம். 2 பேரை போட்டாடுங்க. என்னே நிறைய ஓகே 4 பேர் இருக்கோம். வந்துட்டான். நம்மளை பார்த்துடக்கூடாது. எவனும் இல்லை. விட நம்ம பொசிஷன் எடுத்துக்கலாம். 50 செகண்ட்ஸ் தான். அப்பாடா, நம்ம ஒருத்தனை போட்டு தள்ளிட்டானுங்க. இப்போ நம்ம 3 பேர் தான் இருக்கோம். அவனுங்க நான் எத்தனை பேர் இருப்பானுங்க உங்களுக்கே தெரியும். நான் 12 ஸ்கோர் அடிச்சிருக்கேன். இன்னும் 2-3 கேம் பிளே போட்டு நம்ம பார்த்துட்டு இங்கே முடிச்சிடலாம். எவன்டா அது கட்ட நேரத்தில். இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு தான் வரும். ஓகே, மேலே சத்தம் வருது. அவனுங்க ஓகேண்ணே, நான் மட்டும் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை மட்டும் தான் அவனுங்க தேடிக்கிட்டே இருக்கானுங்க. போமு அவனுக்கு குறி மிஸ் அடிச்சு, இல்லைன்னா என்னை போட்டு தள்ளிடுவானுங்க. எப்படியோ என்கிட்ட ஒரு என்னமோ ஒன்று நான் எப்படியோ ஜெயிச்சிட்டேங்க. என்னால் தான் ஜெயிச்சானுங்க. ஆனால் அவனுக்கு யார் அது ஆஃப்லைன் டீம் தான். அவனை நான் கொடுக்க மாட்டேன். என்ன தானே அவன் சுட்டான் பாருங்க. நாக்கு கட்ட அன்னைக்கு கிண்டல் பண்ணுறேன். அவன் டீம்மேட்டில் கூட அவனும் கொடுக்கல. ஒருத்தன் தான் யாரோ கொடுத்துருக்கானுங்க. ஓகே, நம்ம அண்டஸாக விளையாட போகிறோம். இன்றைக்கி நம்ம ஜெயிக்காமல் வரவே கூடாது. வெளில என்னடா நீ சும்மா பூம் போடுற. ஓகே, நம்ம இருந்தாக்கா யாரோ ஒருத்தங்க ஃபஸ்ட்டு விக்கெட்டுன்னு நம்ம சுட்டு ஏன் பார்த்தோம்னா கக்கூஸில் தான் நிறைய பேர் இருப்பானுங்க. நான் சொன்னேன்ல, கக்கூஸில் தான் இருப்பானுங்க. ஒருத்தரை நான் போட்டு கொடுத்துட்டேன் கக்கூஸில் இருக்கிறவன். இப்போ என்ன மேலே காண்டா இருப்பான். டே உன்னை பார்த்துட்டேன்டா. நம்ம 3 பேர் சேர்ந்துட்டோம். செத்தான். இன்னைக்கு பண்ணியாக்கிட்டாங்க. இங்கிருந்து ஓட பாருடா. அங்கிருந்து செத்தான்டா. செத்தான். அவ்வளோதான். ஓகே, அவனை நான் தான் கொண்டு போட்டேன். இன்னொருத்தான் என்னை பார்த்து பயந்து ஓடனான்ல, சரியாக பண்ணி ஆகும் போது ஐயோ பண்ணியாக்கிட்டான் அவனை. ஓகே, நான் நாக்கு கட்டிட்டேன் தெரியுமா. அப்போ தான் நம்ம பண்ணி ஆகணும்னு கோவப்படலன்னு அவனுக்கு தெரியும். இங்கே ஒரு தனிக்கான். அவனை பாம் இல்லை. நான் கிரனேட் போடலான்னு பார்த்தா ஓகே நம்ம டீம்மேட் போட்டதால அவனுக்கு நாக்கா காட்டுவோம். நாக்கா காட்டி எல்லாம் வெறுப்பேற்றினா அவனுக்கு காண்டாயிடும். இப்போ நம்ம இடத்துல அவனுங்க ஒழிஞ்சுக்கிட்டு நமக்கு சீனி போடுவானுங்க. அதனால தான் நம்ம இடத்த முதல்ல பார்த்தேன். இங்கே ஒரு தண்ணா ஓகே அவனை போட்டு தள்ளிட்டானுங்க. இங்கே 2 பெட்டி இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், 2 பெட்டி சுட்டு பார்த்தோன்னே இந்த இடத்துல தான் சில பேர் இருப்பானுங்களே. பார்த்தா இன்னொருத்தன் தான் இருக்கான்.
நான் வேற வேலையை குறைச்சிட்டு விளாட்றனால எங்கே இருக்கானுங்க எப்படி இருக்கானுங்க ஒன்றுமே புரியலை. கன்ஃபார்ம் உள்ளதான். எங்கன்னு தெரியல. 2 பேர் இருக்கானுங்க. அந்த 2 பேரும் எங்கன்னு தெரியல. எங்கன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் இதுவான சந்தேகமாக இருக்குது. இவன் சுட்டு பார்த்தேன். கடைசியாக இருக்கிறவனுங்க தான் கொஞ்சம் மோசமானவனுங்க. எங்கன்னு தெரியல. இங்கே தான் நம்ம தோத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஒருத்தன் தான் அவனை எப்படியே போடணும். நானும் இதே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்காம வேற இடத்தெல்லாம் தேடிக்கிட்டே இருந்தேன். எங்கே கூட எனக்கு தெரியல. ஓகே அண்டர்ஸ்டினா எப்படிரா நம்ம ஆளுங்க போட்டு தட்டுறாங்க வெறி. இப்போ நம்ம நாக்கை காட்டலாம் பயமே இல்லாமல். நாக்கை காட்டினா நான் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த இடம் பிடிக்காதனால இங்கே இருக்குன்னு நான் ஒழிஞ்சிக்கிறேன்னா நம்ம நாக்கை காட்டிக்கிட்டு இருப்போம். நாங்கள் கண்ணா இதுக்கு நம்ம 16 ஸ்கோர் அடிச்சிருக்கோம். ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டானா இல்லை எவனோ தெரியல அழுந்துக்கிட்டு இருக்கான். நம்ம டீம்மேட் தான் கடைசி மேட்ச் விளையாடோன்னே நம்ம பேக் ஆயிடலாம். நம்ம டீம்மேட் ஏன் எல்லாத்தடா அழுந்துக்கிட்டே மாட்டிக்கிட்ட போகிறான் போல். ஓகே அவனை பார்த்துட்டாங்க. குறி வச்சுருக்கானு நான் சொன்னால பார்த்துட்டானுங்கண்ணே. ஏன்னா நம்ம போடுற இமோஷன் அவங்களுக்கு தெரியும். இந்த ஐட்டம்னா கேம் உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் நான் உங்களுக்கு என்னடா என்ன போட்டு கொடுத்துட்டாங்க. ஐயோ நாசமாக போகிறேன். என்ன போட்டு கொடுத்துட்டான். நம்ம இந்த இடத்துல வேணாம் இந்த இடத்துல ஒழிஞ்சிக்கலாம். எனக்கு போட்டு கொடுத்துட்டான். நம்மளுக்கு போட்டு கொடுத்துட்டானே பரவாயில்ல. போட்டு கொடுத்தனால நம்ம இந்த இடத்துல மாறியிருக்கோம். நம்ம எவன் போட்டு கொடுத்தான்னா அந்த முயல் குட்டி இருக்கல அந்த முயல் குட்டி தான். அந்த முயல் குட்டி நம்ம அந்த முயல் குட்டி இங்கே தான் இருக்குது. எல்லோரும் வாங்க. நான் அவுட் ஆனால் கூட பரவாயில்ல. இந்த முயல் குட்டி தானே பேரை பார்த்துக்கிறான். ஆமாம் முயல் குட்டி தான். அக்கா தம்பி எல்லோரும் வாங்கோ. இங்கே தான் ஒருத்தர் இருக்கான். ஓகே நான் இங்கிட்டு வந்துட்டேன். ஓகே அவனை நான் போட்டு கொடுத்துட்டேன். எப்படி என்னால் தான் அவன் செத்தான். ஓகே இவனுங்க நான் நிறைய பேர் இருக்கானுங்க. இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க. அதனால் எனக்கு பயமே இல்லை. நான் இங்கேயே ஒழிஞ்சிக்கிறேன். அவனை என்ன போட்டு கொடுத்தால அதனால் அவனை போட்டு கொடுத்துட்டேன். நான் போட்டு கொடுத்துட்டு அவன் செத்துருக்கான். ஓகே நம்ம டீம்மேட்டில் அவன் மட்டும் தான் செத்துருக்கான். சீரியஸுக்கு நான் போம் போட்டான். ஐயோ போம் போடுறாளான்னு நினைக்கிறேன். ஐயோ யாரை வந்துட்டானுங்க எவன்னு தெரியல. அந்த ஒருத்தர் 2 பேர் மட்டும் தான் பார்த்தேன் கேமை விளையாடுற மாதிரி. வேறு யாரும் இல்லை. 2 பேர் அந்த ஆஃப்ரண்ட்டில் அன்டச் பக்கம் 2 பேரும் செத்துருக்கானுங்க. நம்ம பக்கம் ஒருத்தன் கூட சாவலை. நான் போட்டு கொடுத்து அக்கா மறுபடியும் வந்துட்டாங்க. நாக்கு காட்டணும். அப்போ தான் அவங்களுக்கு வெறி வரும். இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. அதனால் நான் இடத்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதாவது இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அதே மாதிரி என்னையும் பார்த்துட்டானுங்க. பார்த்தனால போம் போட்டானுங்க. போம்லேருந்து கூட தப்பிச்சிட்டேன். தப்பிச்சனால என்ன கிடைக்குதுன்னா யாரும் நான் துரத்தில் அங்கே போன அக்காவை தான் எல்லோரும் துரத்துக்கிட்டு இருக்கானுங்க. அந்த சாஞ்சை பயன்படுத்திட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன். நான் இங்கேயே தங்கிட்டேன். ஏன்னா எனக்கு செட் ஆகலை. ஏன்னா அங்கே போகும்போதெல்லாம் என்னையே அவன் சுடுறான். இந்த பிளேயர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான். ஓகே பார்த்துட்டான். நான் என்னமோ பார்த்துட்டான் தான் அங்கே வெளில வந்தேன்.
ஓகே கண்டிப்பாக போம் போட்டுருவான் எனக்கு தெரியும். பார்த்தீங்களா கிரனேட் ரொம்ப அவன் கிரனேட் போடுறதுக்கே வந்திருக்கான். அவங்க நான் இப்போ தான் கேமை டெவலப் பண்ணிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா கிரனேட் போட்டுக்கிறே தர நான் பார்க்குறேன் நான் என்னே போட்டானுங்க பரவாயில்ல. தலைவரே நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஓ நான் போட்டு கொடுத்தவன் தானே. ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த கேம் பிளே நான் முடிச்சிக்கலாம். பாய்.